ஏசில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிழிஞ்சிருக்குல்ல அத்தா, இதை நான் தச்சிடுறேன். உங்களுக்கு ஏயா இந்த தேவையில்லாத வேலை? ஊசி குத்தி கையில ஏதாச்சும் ரத்தம் வந்துருச்சுன்னா? இந்த கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு நீ வேலைக்கு போனேன்னா காவாலி பசங்க கிண்டல் பண்ணுவாங்கம்மா. கதிரு விளைஞ்சிருக்கும் போதுதான் கவனமா காவல் காக்கணும். போங்கய்யா, இந்த உலகமையோட நிழல கூட யாராலையும் தொட முடியாது. இத பிடி. போராடுவோம் 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 கரண்ட் ஆபீஸ்க்கு எதிரில் அருணாச்சலம் என்னது? 8 பைசாவா இருந்த மின்சார கட்டணத்தை 10 பைசாவா உயர்த்தினா நம்ம விவசாயிங்க நிலைமை என்ன ஆகுறது? சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸை கலைத்து விட்டு லோக் சேவாக்காக மாறுங்கள் என்று சொல்லி மகாத்மா மறைந்து விட்டார். கிராமம் தான் இந்திய நாட்டின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி சொன்னார். உள்ளூர் விவசாயம் நின்னு போனா உலக பொருளாதாரமே ஆட்டம் காணும்னு ஆள்றவங்களுக்கு புரியுற வரைக்கும் போராடுவோம் 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 போராடுவோம். கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை போராடுவோம். Fight till you win. Fight till you die. அருணா போராட்டம் பண்றாயா? அப்படியா? சரி, நீங்க பார்த்து பட வேணாம், நான் கலெக்டர்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கிறேன். ஆகட்டும். நல்லதுயா. சாந்தா, சாந்தா, எங்க தான் இருக்க? என்ன இங்க இருக்கியா? வாங்கனே வாங்கனே, என்ன திடீர்னு வந்திருக்கிய? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. கை ஓடல கால் ஓடல, நீச்சு தண்ணி கொண்டு வரட்டுமா? நீச்சு தண்ணி பிறகு குடிப்போம். எங்க மாப்பிளைய காணோம்? இந்த உள்ள இருக்கா, வந்த கூப்பிடுதம்னே. அந்த வண்டார். என்னங்க? வாங்க மாப்பிளை. வணக்கம் வணக்கம். வாங்க 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 உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான். அப்புறம் கோயில் போயிட்டு வந்திருக்கீங்களோ? ஆமா, அந்த 30ஆம் கோயில் போயிட்டு வந்தேன். நீ தண்ணி குடுமா? நான் கொண்டாரங்க. இருட்டார் தான் அந்த குடிப்போம். தங்கச்சி வீட்டுல குடிக்காம வேற யார் வீட்டுல குடிக்க போறோம்? என்ன மச்சான், எதுவும் பொது விஷயமா இருந்தீங்களா? ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். வைக்க பிரியா இருக்க நம்ம குடும்பத்து வரவ நங்குரமா மாத்தலான்னா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரலாம் மாப்பிள. சரிங்க, அதுக்கு தானே வந்திருக்கேன். என்னத்தா? சரிதாம்னே. எங்க தங்கப்பழத்தை காணோம்? காடு கரைக்கு போயிருக்காரா? அண்ணே, அது வந்து சிநேகிதன் கூட கடைக்கு போயிருக்காம்னே. கூட்டு வந்துட்டுமாண்ணே? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. சொல்லுங்க மச்சான். நம்ம சரோஜாவை அசல்ல கொடுக்கறத விட நம்ம தங்கப்பழத்துக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சரிண்ணே சரிண்ணே. சந்தோஷமாத்தா? சந்தோஷம்ண்ணே. இதுக்கு தான் வந்தேன் அண்ணன். சரிண்ணே சரிண்ணே. சரி சரி, அப்ப நான் அவனா புறப்படுறேன். என்ன செத்த இருங்கண்ணே, கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு போயிடலாம்ண்ணே. முதல்ல கல்யாணம் வந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கோழி விருந்தெல்லாம் சாப்பிடலாம். சரி சரி சரி, நான் வரட்டா? சரி, வாரணத்தா. போயிட்டு வாங்க அண்ணே. மச்சான் பாத்து மச்சான், நான் விட்டு வரட்டுமா? எதுக்கு? நான் போயிடுவேன். சரி மச்சான், பாத்து அண்ணே, போயிடுறேன். சரோஜாலே அழைக்கிறாம கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். தண்ணி இல்லையா? கட்டின நாள்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வையின்னு. அந்த பழக்கமே வர மாட்டேங்க. தண்ணி விடுறே. தண்ணியை குடி. இன்னும் ஏன் தாலியை பத்தியே கவலைப்படுறீங்க? பிள்ளைய விளங்காதவனுக்கு கட்டி கொடுக்க பாக்குறீங்களாக்கும்? கறி சட்டி சுடுதுன்னு நெருப்புலைய கை வைப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்டச்சி தான். ஏய், என் தங்கச்சி மகனுக்கு என்னடி குறைச்சல? பேரை தவிர எல்லாம் குறைதான். இப்படி வாய வச்சு வந்த சம்பந்தத்தெல்லாம் விரட்டி விட்டு பிள்ளைய பாதி கழுவி ஆகிட்ட. முட்டாச்சரிக்கை பேசுறா பேச்சு. முதல்ல வாயை மூடு, அப்பதான் ஏதாவது நல்லது நடக்கும். உலகம்மா, 4 வயல் தேடி வந்திருக்கேன். நீ இங்க இருக்கியா? ஏயா கஷ்டப்பட்டு கால் வலிக்கு இவ்ளோ தூரம் வாரீங்க? ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வந்தம்மா. என்னையா? நம்ம சரோசாவுக்கு கல்யாணம். அப்படியா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நம்ம அலவேசத்தோட மகன் தங்கப்பழம்.
ஆளு முன்ன பின்ன இருப்பான், ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆனா நல்ல செய்தி தானே. எப்படியோ கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாளைக்கு நான் போய் சரோஜாக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, அன்னைக்கு கோவிலுக்கு போக கொடுத்தீங்கல்ல சீலை, இந்தாங்க. சில்வண்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷி? நீ கட்டின சிலையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்ப, அதை ஏகாலி மக கிட்ட போட்டு வெளுத்து வாங்கி நான் கட்டணமாக்கும். என் பொழப்பு நான் அப்படியா இருக்கு? பொச கட்டவள, என் மக வாழ்க்கையை கெடுத்து விட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னால வந்து நிப்ப? உங்க அப்பன் கால் உடைஞ்ச மாதிரி உன் காலை நான் உடைக்கிறேன் பாரு. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. குடு. ஏய் சனியன. சரோஜாக்காக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சான்னு விசாரிச்சுட்டு கொடுத்த புடவையை திருப்பி கொடுக்கலான்னு போனேனா. சந்தோஷப்பட்டாங்களாம்மா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க என்ன நாயே தரங்கிட்டவளே, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி சீலையை தூக்கி மூஞ்சில வீசி என்ன அவமானப்படுத்திட்டாங்க ஐயா. என்ன பெத்தா ஆத்தா, நம்ம எவ்வளவு சமமா பழகினாலும் அவங்க நம்மளை கீழே வச்சு தாம்மா பாக்குறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதா, கவலைப்படாத. தாங்கிக்கம்மா. ஒரு கடிதாசிக்கு 9 மைல் நடக்க வேண்டியது இருக்கு. மாயாண்டியம்மா, மாயாண்டியம்மா, மாயாண்டியம்மா இருக்காங்களா? மாயாண்டியம்மான்னு யாரும் இல்லையே. நான் தான் மாயாண்டி. என் மகா பேரு உலகம்மா. மாயாண்டி உலகம்மா. ஆமா, 2 பேர் தான் லெட்டர் வந்திருக்கு. உலகம்மா, ஐயா இங்க வாப்பா, தபால்காரர் வந்திருக்காரு. இது வந்துட்டேயா. தபால் வந்திருக்கு பாருமா. உமா பேரு உலகம்மையா? ஆமாங்க ஐயா, கொடுங்க. இது பதிவு தபால் தான், கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். உங்க ஆளுங்கெல்லாம் கை நாட்டு தானே? அப்படி பொத்தாம் பொதுவாலாம் பேசக்கூடாது. எங்க ஐயா கை நாட்டு, நான் கையெழுத்து போடுவேன். அப்படியா? சரி, நீயே போடு, நான் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். இந்தாங்க லெட்டரு, இந்த இடத்துல போடுங்க. உலகம்மை